அக்கா பொன்னி! ஐயோ! ஐயோ! ஆமா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? அண்ணன், அண்ணி, ஐஸ்வர்யா, பிரியா யாரும் வரலையா? ஆனா அந்த பவுனி எப்போ உன் கூடவே இருப்பாளே, அவ கூட வரலையா? இல்லக்கா, பெங்களூர் வரைக்கும் பெரிய பையன் போயிருக்கான். சின்ன பையன் எங்க போயிருக்கானே தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பொண்ணுங்க 2 பேரும் காலேஜ் ஸ்கூல்னு கிளம்பிட்டாளுங்க. அண்ணனும் அண்ணியும் தனியா தான் வீட்ல இருக்காங்க. அதான் பவுனை துணைக்கு இருக்க சொல்லிருக்கேன். சரி சரி சரி. அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமேன்னு கிளம்பி வந்தேன். அது சரி. என்ன இங்க நிக்கிற? வா, உள்ள வா, உள்ள வா, வா. என்னக்கா, இங்கே வீட்ல யாரும் இல்ல? காலையில 10 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கிளம்பிடுவாங்க. சாயந்தரத்துக்கு மேலதான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. பகல்ல நான் மட்டும்தான் இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருப்பேன். ஐயோ, தனியா இருக்க உங்களுக்கு போர் அடிக்கலையா? நேசிச்சு பண்ற எந்த வேலையும் போர் அடிக்காது பொன்னி. ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் என்னது, வெளி வேலை எல்லாம் மத்தவங்கதுன்னு அப்படி தெளிவா பிரிச்சு விட்டேன். அதனால இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன். பொன்னி, இந்த வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சமா இருக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கண் சிமிட்டவே முடியாது. அத்தனை வேலை இருக்கும். நாம நேசிக்கிறவங்களுக்கு தானே இதெல்லாம் செய்யறோம். அதனால ரொம்ப கவனம் எடுத்து ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன். அதனால எனக்கு போரே அடிக்காது. ஆமாக்கா, நீங்க சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். உங்க மனசு யாருக்கும் வராது. சரி சரி, அதை விடு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் ஏன் சாப்பிட போறேன்? உங்க வீட்டுக்கு வர போறேன்னு முடிவு பண்ணதும் காலையில இருந்து பட்னி, சாப்பிடவே இல்ல. நான் பத்திரிக்கை வைக்கும் போது உங்க வீட்டுக்கு வந்தனே, அப்போ சின்ன வெங்காய சாம்பார் ஒண்ணு வச்சிருந்தீங்க. மனம் ருசியும் அப்படியே இன்னும் என் நாக்கு நுனியிலே இருக்கு. இன்னைக்கு கூட பவுனு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வீட்டு சாம்பார்ல என்ன சலசலன்னு இருக்கு, அக்கா வைப்பாங்க பாரு, அதை மறக்கவே முடியாதுன்னு. அப்படி என்னக்கா பண்ணுவீங்க? அதான் நான் சொல்றேன். வா 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 வா. போதும் போதும். சாம்பாரு எப்படி இருக்குன்னு பாரு. நீங்கெல்லாம் சட்டுன்னு கடைக்கு போயிட்டு இந்த சாம்பார் பொடி மசாலா பொடின்னு வாங்கிட்டு வந்துருவீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வேலை செய்யவே இல்லையே. நான் வீட்ல எல்லாமே செய்வேன். நம்ம ஊர்ல இந்த மசாலா தூளை அரைக்கிற முறை இருக்கே, உலகத்திலே யாரும் போட்டி போட முடியாது. அப்படி ஒரு மனம். மிளகா வத்தலையும் மல்லியும் 2 நாள் வெயில்ல காய வைக்கணும். சீரகம், வெந்தயம், கசகசா, மிளகு, சோம்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி, இது எல்லாத்தையுமே இரும்பு சட்டியில தனித்தனியா அதோட மனத்துக்கு வறுத்தி எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலைய 2 நாள் நிழல்ல உலர்த்தணும். அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில அப்படியே கருகாதபடி முறுமுறுன்னு வறுத்து எடுக்கணும். பெருங்காயத்தை எண்ணெயில வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவும் மெஷின்ல கொடுத்து நல்ல மசாலா அரைச்சு வச்சீங்கன்னா எந்த குழம்பு செஞ்சாலும் 8 ஊருக்கு மணக்கும். இப்பெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு எரியுது, வயிறு எரியுதுன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. எங்க வீட்டுல யாருக்கும் இந்த விஷயம் இருக்கிறதே தெரியாது. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்றாங்கல்ல, அது நம்ம ஊர் சமையல்ல இருக்கு. அது தெரிஞ்சு பண்ணா வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்தை நேசிக்கிறவங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு செய்யணும். அது சரிக்கா, ஒரு சாம்பார் பொடியில இவ்ளோ விஷயம் இருக்கா? இவ்ளோ பண்ணணுமா? இவ்ளோ விஷயம் செய்யணும் பொன்னி. அப்பதான் வீட்ல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. வீட்ல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். அக்கா, அன்னைக்கு சட்டுன்னு வீட்ல பாம்பு வந்ததை நாங்க யாருமே கவனிக்கல. நீங்க மட்டும் அந்த வாடையை வச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களேக்கா, எப்படிக்கா? யாருக்கு சொல்லாத ரகசியத்தை கிட்ட சொல்றேன், கேட்டுக்கிறியா? நான் வீட்டு வேலை செய்யறதோட நிறுத்துறது இல்ல. நான் கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு பண்ணுவேன். அதோட சின்னதா கொஞ்சம் தியானமும் பண்ணுவேன். மனசுல ஒண்ணு இல்லாம ஆகும்போது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் பாரு. அந்த சக்திய அது வேற. இந்த கண்ணு, காது, மூக்கு அதெல்லாம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். எங்கயோ ஒரு பறவை சின்னதா சத்தம் போட்டா நமக்கு நல்லா கேக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த பாம்போட வாடை எனக்கு உடனே தெரிஞ்சது. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குக்கா.
ஆனா அன்னைக்கு அந்த பாம்பு வந்துட்டு போனதுல இருந்து அண்ணனும் அண்ணியும் தான் ரொம்ப கவலையோட இருக்காங்க. ஐயோ, இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்காங்க? நான் தான் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வர சொன்னேனே. 3 வாரம் புத்துக்கு பால் ஊத்த சொன்னேனே. அதெல்லாம் சரி, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆனாலும் அண்ணன் ஒரே புலம்பல். இந்த பாம்புக்கு பாலை ஊத்திலாம் வளர்க்க கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாம்புக்கு பால் வாக்காதுன்னு சொல்றாரா? அப்படின்னா அவர் வேற அர்த்தத்துல சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. சரி சரி, அது என்னன்னு அப்புறம் யோசிக்கலாம். நீ வயிறார சாப்பிடு. சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ரசிச்சு சாப்பிடு. உனக்கு பிடிச்ச சாம்பார் தான். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இங்க பாச்சந்திரு, நான் இப்பவே சொல்லிட்டேன், எல்லாரும் அவங்க சக்திக்கும் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக போகும். மற்றபடி இந்த போட்டி, பந்தயம், ரேஸு, அவனை அடிக்கணும் இவனை அடிக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. டேய், அதை நீயே எப்படியாவது குரூப்பில் சொல்லிடு எல்லாருக்கிட்டையும். மச்சான், ஏற்கனவே பெருசுங்க கிட்ட நம்ம பேர்லாம் கெட்டு போயிருக்கு மச்சான். ஐயோ, என்னாச்சு? ஏன் அழுகுற? அறிவு இருக்கா உனக்கு? குழந்தைய போய் சின்ன குழந்தைய கூட பார்க்காம தள்ளி விட்டுருக்க. ஏன் உன் வண்டியை தொட்ட என்ன கெட்டு போயிருமா? டேய் முட்டாள், உனக்கு தாண்டா அறிவில்ல. ஏய், எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? சைலன்சர் கொதிக்குது. வா, வந்து தொட்டு பாரு. வா, அந்த குழந்தை கை வச்சிருந்தா வெந்திருக்காது. அதுக்கு தான் தடுக்க போனேன். அதுக்கு அடிக்க வர கையெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். என்ன நடக்குதுன்னே தெரியாம பப்ளிக்ல வந்து ஹீரோ மாதிரி சீன் போடுறியா? அதென்னடா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வர? உன்னை அன்னைக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தப்போ அவங்க உன்னை முட்டி தட்டி அனுப்பலையா? இரு, இப்பவே மறுபடியும் கால் பண்ணி வர சொல்றேன். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியே சுத்த விட்டு ஏன் உசுர எடுக்கிறாங்க? போலீஸா? டேய் மச்சான், என்னடா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கா? டேய் மேடம் 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 எதுக்கு மேடம் போலீஸ் எல்லாம்? ஏதோ அறியாத சிறுவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். தோ இப்போ இவனும் மன்னிப்பு கேட்பான் பாருங்க. டேய், நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? டேய், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்றாடா, மன்னிப்பு கேளுடா. டேய், நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கிறேன். அங்க இருந்து பார்க்கும்போது உனக்கும் அப்படிதானே தெரிஞ்சது. அதனால தான் ஓடி வந்தேன். குழந்தைக்கு என்ன யாரா இருந்தாலும் இப்படிதானே பண்ணுவாங்க. இல்ல, நீ சரிப்பட்டு வரமாட்ட. நான் இப்பவே 100க்கு ஃபோன் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போ சொல்றேன். இரு. டேய் சந்துரு, ஒரே ஒரு சாரி தானடா, கேளேன்டா. டேய், போலீஸ் ஸ்டேஷன் போனா முட்டி தட்டிடுவாங்க மச்சான். என்னடா பேசிட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடி எப்படிடா? அதெல்லாம் முடியாது மச்சான், கேளுடா ப்ளீஸ். ஏய் சாரி, குழந்தைய கீழே தள்ளி விட்டதும் கோத்துல வந்து கத்திட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இது பார், இந்த தடவை உன்னை சும்மா விடுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? கடைசியில் இவகிட்ட போய் சாரி கேட்க வச்சிட்டல. எல்லாம் என் தலை எழுத்து. என்கிட்ட பேசிடாத. டேய், அந்த செந்தில் பைய சஸ்பெண்ட் முடிஞ்சு வர்றதுக்குள்ள எல்லா ஃபைலும் கரெக்ட் பண்ணிடுறோம். ஓகே சார். இல்லைனா ஐடி ஃபைல் பண்ணும்போது நம்ம மாட்டிடும். எஸ் சார். மே கம் இன் சார்? எஸ் கம் இன். இது செந்தில் டேபிள் இருந்தா ஆமாங்க சார். யூ கேன் கோ. சரிங்க சார். இந்த ஃபைலு தான், இந்த அக்கௌண்ட்ஸ் தான் நானும் நீங்களும் மலேசியா போயிட்டு வந்ததுக்கு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட். அந்த செந்தில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் பில்லு கேட்குறாங்க.
போன வருஷம் போன ஒன்னொன்னுக்கும் இப்ப பில்லு கட்ட எங்க போகுது? நம்ம போன இடத்தையெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? இடியட். மே கமின் சார். எஸ் கமிங். வாங்க பரந்தாமன். வணக்கம் சார். என்ன மிஸ்டர் செல்வராஜ், நீங்கள் 3 நாள் லீவுன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? இல்லை சார், ஊருக்கு போனேன் சார். போன வேலை முடிஞ்சிருச்சு. அதான் நாளையிலேருந்து வர்றேன்னு சார்கிட்ட சொல்லிட்டு போக வந்தேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, நிறைய வேலை இருக்கு. ஓகே சார். என்ன பரந்தாமன், என்ன விஷயம்? சார், இந்த எஸ்கே மில் ஆர்டர் டெலிவரி பண்ணோம். நீங்கள் இதில் கொஞ்சம் சைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இந்தாங்க சார். பரந்தாமன், பணம் கட்டினவங்களுக்கு சீக்கிரமா ஆர்டர் டெலிவரி பண்ணுங்க. சரிங்க சார். அந்த செந்தில் டெல்லி கிளைண்ட்டுக்கு ஆர்டர் ஸ்டாப் பண்ணது இப்போ வரைக்கும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. நானும் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் சேட்டு வழிக்கு வர மாட்டேங்கிறேன். சீக்கிரம் அனுப்பிடுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். ம். செல்வராஜ் சார், அந்த டெஹரா கன்சல்டன்சி போனா போகுதுன்னு தான் விட்டேன். அதே ஆர்டர் இன்னொருத்தர் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாரம் உங்களை அனுப்பி வைக்கிறேன். ம், போய் பேசி முடிச்சுட்டு வந்துருங்க. சரிங்க சார். உங்களுக்கு வந்து 20%, ம், எனக்கு 80%. சரிங்க சார். ஓகே. அந்த செந்தில் வரதுக்குள்ள விடிப்பட்ட வவுச்சர்ஸ் எல்லாம் போட்டு அக்கௌண்ட் சரி பண்ணி வச்சிருங்க. சேர்மானுக்கு தெரிஞ்ச பையனை உள்ள விட்டது தப்பாய் போச்சு. ஏதாவது எலி மாதிரி நோண்டிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க சார். வீடு சூப்பரா இருக்குக்கா. சரிக்கா, டைம் ஆச்சு, பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் அப்படியே கிளம்புறேன். இரு 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 இரு. இது கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடு. ஐயோ அக்கா, வீட்ல நிறைய சாக்லேட் இருக்கு. அதுக்காக ராணி அக்கா வீட்டுக்கு போய் சும்மா வந்தேன் நான் சொல்லுவேன். வீட்டுல போய் பிள்ளைங்களுக்கு கொடு. முக்கியமா அந்த கடைசி வாண்டி இருக்க அவளுக்கு கொடு. சரி. பண்ணி, நீ வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ அடிக்கடி வந்துட்டு போ. பிள்ளைங்களும் கூட்டிட்டு வரணும். சரி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் வந்தேன். நீ உன் மனச போட்டு அழுத்திக்கிட்டு இருக்க. நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்திருக்கேன்னு நீ வந்தப்போவே எனக்கு தெரிஞ்சது. அது கேட்க தெரியாம தான் நீ சுத்தி வலிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருந்த. ஏய், எனக்கு அப்பவே தெரியும். சொல்லு, என்ன உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஒன்னும் இல்லக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க புவனான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். 4 ரவுடி பசங்க அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்பவும் நான் கேட்டதுக்கு அண்ணன் அந்த பொண்ணுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அக்கா, அண்ணன் இந்த விஷயத்துல மட்டும் கடுமையா நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு குழப்பமா இருக்கு. அவங்க அம்மா ஜெராக்ஸ் கடையில போய் பிரச்சனை பண்ணதுக்கு இந்த பொண்ணு என்னக்கா பண்ணும்? பாவம்க்கா. அந்த பொண்ணுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை என் ஃபோன்ல இருந்து டெலீட் பண்ணிருக்காரு. பிளாக் கூட பண்ணிருக்காருக்கா. அதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னமோ ஏதோ பெருசா பிரச்சனை இருக்குமோன்னு மனசுக்கு தோணுது. பொன்னி, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த புவனாங்கிற பொண்ணு உனக்கு யாரோ எவரோ தான்.
அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட குடும்பம் என்ன, எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா அவங்களோட பழக்கம் வேணான்னு சொல்ற உங்க அண்ணனை உனக்கு முழுசா தெரியும். ம்? அவர் உன் புருஷனை வளர்த்து ஆளாக்குனவரு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா அந்தஸ்துக்கும் காரணமானவர். உன் குடும்பத்தோட காவல் தெய்வமா உன் வீட்டு வாசல்ல நிக்கிறவரு. இந்த விஷயத்துல அவர் சொல்றதுதான் கேட்கணும். நீங்க சொல்றது நியாயம்தான், எனக்கு புரியுது. ஆனா கண் கலங்கி பரிதவிப்போட நின்ன அந்த புவனா பொண்ணோட முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு போன்ல என் பேரை எப்படி வச்சிருக்கா தெரியுமா? காடஸ்னு போட்டு வச்சிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியலையக்கா. என்கிட்ட இவ்வளவு காசு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஐயோ பொன்னி, உன் முன்னாடி யாராவது கண் கலங்கி நின்னா உன் மனசு தாங்காது. ஏதாவது உடனே தூக்கி கொடுக்கணும்னு நினைப்பேன். இந்த பாரு, அது எனக்கு புரியுது. ஆனா பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. சில சமயத்துல நம்ம பாவம் பார்த்து உதவி பண்றது நமக்கே கேடா முடிஞ்சிடும். இப்போதைக்கு விநாயகர் அண்ணன் சொல்றதுதான் நீ கேட்கணும். அதுதான் உனக்கு நல்லது. மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். சரிங்கக்கா. சந்தோஷமாயிரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வா. சரியா? வரேன்க்கா. போயிட்டு வா. போயிட்டு வரேன்க்கா. இந்தாங்க காஃபியை வாங்கிக்கோங்க. என்ன நீ காஃபி கொண்டு வர? பொன்னி எங்க? பொன்னி ராணி அம்மா வீட்டு வரைக்கும் போயிருக்கா. ஓ அப்படியா? எப்போ போனா? ஒரு 11 மணிக்கே போயிட்டா. ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மதியம் சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லிட்டீங்க போல இருக்கு. பாம்பு வீட்டுக்குள்ள வந்ததை இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பாம்பு நல்ல பாம்பு, நான் அதை அப்பயே மறந்துட்டேன். ஆனா நீயும் பொன்னியும் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு பாம்பு வந்துச்சு. ரொம்ப விஷமான பாம்பு. அதைத்தான் என்னால மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு பாம்பு வந்துச்சா? பவுனு சொல்லவே இல்லையே. அது என்ன பாம்புங்க? அது சாதாரண பாம்பு இல்ல விசாலம். உடம்பு பூரா விஷம் இருக்கிற மனுஷ பாம்பு. எந்த பாம்பு கடிச்சாலும் வைத்தியம் பார்த்து பொழைக்க வச்சிடலாம். ஆனா இந்த மனுஷ பாம்பு கடிச்சா ஸ்ட்ரைட்டா எமலோகம்தான். என்னங்க சொல்றீங்க? என்ன மனுஷ பாம்பு? யாரு வந்தது? நீங்க யார பார்த்து பயப்படுற ஆள் இல்லையே. நேத்துல இருந்து உங்க முகமே சரியில்லை. யாருங்க வந்தது? புஷ்பவல்லி வந்திருந்தா விசாலம். புஷ்பவல்லியா? எந்த புஷ்பவல்லி? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனாலே அந்த புஷ்பவல்லி. நீங்க அந்த புஷ்பவல்லியா சொல்றீங்க? ஆமா. அவ பாம்பேல எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. அவ எதுக்குங்க இங்க வந்தா? தெரியலையே. எதுக்கு இங்க வந்தா? என்ன திட்டத்தோட வந்திருக்கா? எதுவுமே தெரியல. புவனான்னு ஒரு பொண்ணை பத்தி பொன்னி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கால, அந்த புவனா புஷ்பவல்லியோட பொண்ணு தான் விசாலம். முதல்ல மகளை அனுப்பி வேவு பார்த்திருக்கா, பின்னாடியே அவளும் வந்திருக்கா. இந்த விஷயம் நம்ம பொன்னிக்கு தெரியுமாங்க? பொன்னிக்கு புஷ்பவல்லி பத்தி எதுவும் தெரியல. அவ எப்பயும் போல வெள்ளந்தியா உதவி பண்றதுக்கு தான் வர சொல்லியிருக்கா. ஆனா புஷ்பவல்லி எந்த எண்ணத்தோட இங்கே வந்திருக்கான்னு தான் புரியல. என்னங்க,
எனக்கு படபடன்னு வருதுங்க. உடம்பெல்லாம் நடுங்குது. அவ வந்தாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உனக்கே இப்படி இருக்கே, அவளை நேருக்கு நேர பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? நேத்தியிலிருந்து இதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் விசாலம். அவ தற்செயலா வந்தாளா, இல்ல உதவி கேட்டு மட்டும் வந்தாளா, இல்ல வேற ஏதாவது நோக்கத்தோட வந்தாளா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அவ வெறும் உதவி மட்டும் கேட்டு வந்தவ மாதிரி தெரியல விசாலம். அவ என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? எண்ணி 6 மாசத்துல நம்ம 2 பேரையும் இந்த குடும்பத்தை விட்டே துரத்துறேன்னு சொல்லிட்டு போனா. அப்படி பண்ணலைன்னா அவ புஷ்பவல்லியே இல்லைன்னு சொல்லிட்டு போனா. அவ யாருங்க? அவளுக்கு இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்றானா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். குடும்பத்தை கெடுக்கணும்னு வந்து நிக்கிறவ என்ன வேணாலும் பேசுவாள்ல. அவளை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாதுங்க. சும்மா விட்டுறாதீங்க. விசாலம், பொன்னி வந்துட்டா. இந்த புஷ்பா விஷயத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் பொன்னிக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம், புரியுதா? இல்லைங்க, நான் எதுவும் சொல்லல. வா. பவுனு, பவுனு, இந்த சாக்லேட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வை. இந்தாங்க காஃபி குடிங்க. அண்ணே, அண்ணியே காஃபி போட்டு கொடுத்துட்டாங்களா? ஆமாம்மா. சாரி அண்ணே, ராணி அக்காவோட பேசிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொன்னி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொன்னி. சரி, பசங்க வர நேரம் ஆயிடுச்சுல, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. சரி பொன்னி. அண்ணே, என்னென்ன ஆச்சு? எப்பவும் கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்க, இப்ப முகமே வாடி போயிருக்கு. அது என்னன்னா பொன்னி. விசாலம், அது ஒண்ணும் இல்ல பொன்னி. காஃபி நீ போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். நீ போமா. ஹாய் சூர்யா. ஹே சிவா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னடா ஆளே மெலிஞ்சிட்ட? ஃபிட்டா தானடா இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு டயர்டா தெரியுது. சரி விடு. இப்போ என்ன ப்ரோக்ராம்? எத்தனை நாள் பெங்களூர்ல இருக்க போற? இங்க உன் கம்பெனில இருந்து வர சொல்லிருக்காங்க. நீங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ல தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரிஞ்சாதான் இங்க எத்தனை நாள் தங்க போறேன்னு முடிவு பண்ண முடியும். அப்புறம் வீட்ல அப்பா அம்மாவுக்கு 25th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணீங்க போல இருக்கு. ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஒரு 2 தங்கச்சியும் சோசியல் மீடியா குரூப்ல போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்களே. ஓ, இதெல்லாம் வேற பண்றாங்களா? அந்த போட்டோஸை பார்த்ததும் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்ததுடா. ஓ, உட்பி எங்கடா? பவித்ராவை சொல்றியா? நான் இன்னும் அவளை வீட்டில் யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலடா. சிவா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நானும் பவித்ராவும் ஒரு பிரச்சனையில் இருக்கோம்டா. அந்த பிரச்சனை 2 பேருக்கும் இடையில ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு கூட தெரியலடா. என்ன பிரச்சனை மச்சான்? நீ இவ்வளவு கவலையா பேசி நான் பார்த்ததே இல்லையடா. பவித்ரா கன்சீவா இருக்காடா. பவித்ரா கன்சீவா இருக்காளா? எப்படிடா? சத்தியமா என்னால நம்பவே முடியலடா. அது எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணலடா. அண்ட் எனக்கு சத்தியமா அப்படி ஒரு ஐடியாவே கிடையாதுடா. நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லடா. தற்செயலா சந்தர்ப்ப சூழ்நிலையா நடந்த ஒரு விஷயம்டா. டேய் மச்சான், நீ சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையும் நாளைக்கு பேசுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேப் வந்துடும், நீ கிளம்பி வா. இப்போ நான் கிளம்புறேன். சரிடா, ஆஃபீஸில் மீட். ஓகே. ஹலோ சார், குட் மார்னிங். என்ன செந்தில், 2-3 நாள்லயே முகம் வாடி போயிருக்கு? எப்பவும் துருத்துன்னு வேலை பார்த்துட்டே இருப்பேன். சடனாக எந்த வேலை இல்லாமல் போயிடுச்சா, அதான் கொஞ்சம் டல் ஆகிட்டேன். ஆஃபீஸில் உன்னை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடக்குதுப்பாங்க. நீ ஹேண்டில் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஜிஎம் அவர் ரூமுக்கு கொண்டு வர சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா. அது மட்டும் இல்லாமல் லீவில் இருக்கிற செல்வராஜ் உடனடியாக டியூட்டியில் சேர்ந்துருக்காரு. செல்வராஜ் ஒன் டேபிளில் உட்காந்து ஒன் சிஸ்டத்தில் எல்லா ஃபைல்ஸையும் மும்மரமாக பார்த்துட்ருக்காரு.
ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு புரியுது, ஆனால் அது என்னன்னு தான் தெரியல செந்தில். அவங்க பண்ணுறது என் மனத்தை உறுத்திட்டே இருந்தது செந்தில். அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ கொஞ்சம் கவனமாக இரு செந்தில். கண்டிப்பாக கவனமாக இருக்கேன் சார். ஓகே. ஓகே, டேக் கேர். நான் வரேன் செந்தில். டேய், நான் பாட்டுக்கிட்டு சிவனேன்னு ஓரமாக ஒதுங்கி போயிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம மேலே எதுக்கு அவன் வந்து இடிச்சிட்டு? என்னாச்சு சார்? சார், இது அடிபட்டுச்சா? ஐ எம் ஃபைன் பிரதர். என்னை இடிச்சிட்டு அவன் போயிடுவானா? என்னை இடிச்சிட்டு இந்த ஏரியாவை தாண்டி அவன் போயிடுவானான்னு கேட்குறேன் பிரதர். சார், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா? எந்திரிங்க சார், வாங்க சார் போகலாம். நான் அயன்மேன். நான் ஸ்டடியாக தான் இருக்கிறேன் சார். பார்த்து பிரதர், ஐ எம் அயன்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன். எனக்கு எதுவுமே ஆகாது. ஐ எம் ஃபைன். சார், உங்கள் வீடு எங்கே இருக்குது சார்? சார் சொல்லுங்கள் சார், உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டு போகிறேன். பிரதர், உங்களுக்கு எதுக்கு பிரதர் இந்த வேலை? நான் போயிடுவேன். இந்த நிலைமை எப்படிலாம் விட முடியாது சார். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், உங்களுக்கு வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த வேன் மட்டும் உங்க மேலே பலம் அடிச்சிருந்தா உங்கள் குடும்பத்தோட கதி என்ன ஆயிருக்கும்? நீங்கள் முதல்ல வண்டியில் ஏறுங்க சார். வாங்க, நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். ஓகே, வாங்க சார். நிப்பாட்டு சார். இருங்க, நிப்பாட்டுறேன். சார், இருங்க. ஏய், என்ன கடத்த பார்க்குறியா? நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னை கடத்தி விற்கலான்னு தானே பார்க்குறேன். சார், அப்படிலாம் இல்லை சார். என்னை கடத்திட்டு போனா 4 பேரிச்சம்பழம் கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னு சொல்லு பார்ப்போம். ஏன்னு சொல்லு. ஏன்னா நான் வாழ்க்கையில் தோற்று போனோம்ப்பா. வாழ்க்கையில் தோற்று போனவன் என்னை அவனும் வாங்கிட்டு போக மாட்டான். சார், வாங்க சார். சார், உங்கள் வீடு எது சார்? அதுவா? சரி, வாங்க சார். வாங்க. தேங்க்ஸ். ஐ கேன் கோ. சார், இல்லை சார், வாங்க சார். நீங்கள் நிதானமா இல்லை சார். நானே கொண்டு போய் உங்களை வீட்டில் விடுறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. வாங்க சார், போகலாம். மேடம், புஷ்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? என்ன ஆயிருக்கும்? தினமும் குடிச்சு விழுற மாதிரி எங்கேயாவது விழுந்து கிடந்திருப்பாரு. பாவப்பட்டு யாராவது கூட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. தம்பி, சாரிப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? சட்டையெல்லாம் கரையா இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக ஸ்லிப் ஆயிட்டேன், அவ்வளோதான். ஐ எம் ஃபைன், நார்மல். இந்த தம்பி தான் ரொம்ப பயந்து போயிட்டாப்பு. அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமா சொல். அப்பா வந்து அயன்மேன், எதுவுமே ஆகாது. ஆமாமா, லைட்டாலாம் ஸ்லிப் ஆகலங்க, நல்லாவே ஸ்லிப் ஆயிட்டாரு. நடு ரோட்ல தள்ளாடிட்டு வந்தாரு. ஒரு மினி வேன் இவர் மேல மோத வந்துருச்சு. நல்ல வேலை, லேசா தட்டினால தப்பிச்சிட்டாரு. அப்பா, எங்கயாவது அடிக்கிது பட்டிருக்காப்பா? நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்கப்பா. போனா அப்பாவுக்கு போய் அடிபடுமா? மினி வேன் இல்லை, லாரியே எதுக்க வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா போய் நிற்பேன். எனக்கு எதுவுமே ஆகாது. அடிபட்டு வந்திருந்தீங்கன்னா அப்ப பேசியிருப்பீங்களா இதெல்லாம்? சரி போனா, அவரை உள்ள கூட்டிட்டு போ. சாரி தம்பி, நீங்க உட்காருங்க. போனா, தண்ணி கொண்டு வா. சரிம்மா. வாங்க, உட்காருங்க சார். சரி, வாங்க. அப்பா, பாத்துப்பா. சார், இந்தாங்க சார். தேங்க்ஸுங்க. சாரி சார், உங்களுக்கு தான் ரொம்பவே சிரமமாயிடுச்சு. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் தூரம் தானே இது. பைக்ல தானே கூட்டு வந்தேன். அதுல என்ன சிரமம் இருக்க போகுது?
இவ்வளோ அழகான குடும்பம் இருக்கு, இதெல்லாம் மறந்துட்டு எப்படிங்க அவரால் குடிக்க முடியுது? எங்க குடும்பத்துல சமீப காலமா ரொம்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து எங்க அப்பா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க குடிக்கிறவங்களை அப்படியே விட வேண்டியது இல்லைங்க. இங்க நிறைய டீ அடிக்ஷன் சென்டர்லாம் இருக்கு. அங்க கொண்டு போய் சேர்த்தா 2-3 மாசத்துல குணப்படுத்தி அமைச்சிருவாங்க. இது பழக்கம் இல்ல, இது ஒரு நோய். ஏங்க அதை நாம தாங்க சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல சென்டரா விசாரிச்சு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. நான் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்க நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. உங்க நேம்? செந்தில். ஓகே செந்தில். போனா, உங்க அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. நீ சொன்னாதான் கேட்பாரு. போய் அவரை சாப்பிட சொல்லு. சரிம்மா. ம். ஓகே தேங்க்ஸ்ங்க. தம்பி நீங்க உட்காருங்க. அவர் அந்த மாதிரி பார்த்த பதட்டத்துல உங்க பேரையே கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? என் பேர் செந்தில் ஆண்டி. 2 நிமிஷம் செந்தில், டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு போலாம். புவனா. ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, வீட்டுக்கு போனோம், அம்மா தேடுவாங்க. சரி, நீ படிக்கிறியா இல்ல வேலை பாக்குறியா? வேலை தான் பார்க்குறேன் ஆண்டி. எங்க வேலை பாக்குற? வேலை பார்த்தேன்னு சொல்லணும். ஓ. பாஸ்ட் டென்ஸ். ஓ. ஏன் ஏன் இப்ப வேலை பார்க்கல? அது எப்படி சொல்றதுன்னு, நான் என்னோட வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பேன் ஆண்டி. அந்த சின்சியாரிட்டி பிடிக்காம என் ஆஃபீஸில் இருக்க சீனியர் சில பேர் என்னை பற்றி என் பாஸ் கிட்ட தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால பண்ணாத தப்புக்கு சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்கேன். உன்னை பார்த்தா எந்த தப்பும் செய்யற பையன் மாதிரி தெரியலையே. ஓ மேலேயா பழி போட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க? ஆமா ஆண்டி, அப்படிதான் நடந்துச்சு. என்ன கம்பெனி செந்தில் அது? நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, தமிழ்நாட்டில் இருக்க பெரிய மில்ல எங்க மில்ல ஒண்ணு, அதான் எங்க பொன்னி மில். பொன்னி மில்லா சொன்னேன். ஆமா. அதோட சேர்மன் பேர் கூட ராஜாராம். உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? பேப்பர்ல ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம். அவரை பத்தி ரொம்ப நல்ல விதமா எழுதியிருந்தாங்களே, அவரா உன்னை புரிஞ்சுக்கல? எனக்கு எதிராக சதி பண்ணவங்க என் பாஸை யோசிக்க விடல ஆண்டி. உண்மையிலே நான் தப்பு தான் பண்ணியிருக்க மாதிரி அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் இப்போ எங்க பாஸ் என்னை நம்ப மாட்டுறாரு. செந்தில், அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. நான் வேணா அந்த பிரச்சனையில இருந்து நீ எப்படி வெளியே வர முடியுங்கிறத சொல்றேன். எதுக்கு ஆண்டி உங்களுக்கு சிரமம்? அது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். ஓ. செந்தில், நீ பார்க்குற இந்த சமயத்தில் வேணா நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 10-20 பேர் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் எங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக நாங்கள் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ். அதுக்காக நாங்கள் நிறைய கம்பெனிக்கெல்லாம் போவோம். அங்கெல்லாம் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எப்படி நடக்குங்கிறத நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நீ என்கிட்ட உன் பிரச்சனையை சொல்ல, நீ அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு நான் உனக்கு ஐடியா சொல்றேன். எங்க ஆஃபீஸ்ல விவேக்னு ஒரு ஜிஎம் இருக்கார் ஆண்டி. இதான் நடந்துச்சு ஆண்டி. செந்தில், நான் சொல்ற மாதிரி நீ செய். அப்படியா
ஆண்டி அப்ப நான் கண்டிப்பா பண்றேன் ஆண்டி. நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். செந்தில், நீ மட்டும் நான் சொன்ன மாதிரியே சொன்னேன்னு வச்சுக்கோயேன், 2 நாள்ல நீ எங்க வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸோட தான் வருவ. ஆண்டி தேங்க்யூ so மச் ஆண்டி. நான் அப்படியே பண்றேன். ஏ பவுனு, செந்தில் என்ன பண்றான்? வீட்டில் யாரும் யார்கிட்டயும் பேசுறது இல்லை பொன்னி. அவன் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருக்குமே மன வருத்தம் தான். அவனும் ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஏதாவது தோணுச்சுன்னா யாரையாவது பார்க்க கிளம்பி போயிட்டே இருக்கான். நான் தப்பு பண்ணலைன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கான். எனக்கும் செந்தில் தப்பு பண்ணலன்னு தான் தோணுது. இல்லைன்னா அவன் அவ்வளோ தூரம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சரி, அவரையும் கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். செந்தில் தப்பு பண்ணலன்னா கம்பெனில வேற யாரோ தப்பு பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியணும்ல. அதனாலதான் பேசாம இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் பவுனு, அவர் வந்துட்டாரு போல இருக்கு. இந்தா இதை நீ பாத்துக்கோ. பொன்னே, பொன்னே, பொன்னே. என்னங்க, என்ன இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். பொண்ண மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது சந்தோஷமா இல்லாம வேற எப்படி இருப்பாங்க? சரி. ஸ்வீட் எடுத்துக்க. ஸ்வீட் இல்லாமா? அப்படின்னா பெரிய சந்தோஷமான விஷயம் தான். என்ன விஷயம்? நீயே கண்டுபிடி பார்க்கலாம். என்னங்க பெரிய விடுகதை எல்லாம் போடுறீங்க? அது நிச்சயமா உங்க கம்பெனி விஷயமா தான் இருக்கும். புதுசா ஏதாவது பிளான்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நோ. அப்புறம் என்ன? அப்போ புதுசா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? அதுவும் இல்ல. இந்த குழந்தைங்க துணிக்குன்னு தனி செக்ஷன் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்களே, ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, இது எதுவுமே இல்ல. வேற என்னவா இருக்கும்? சரி, நீங்களே சொல்லிடுங்க. நாம இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடில் மட்டும் தானே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நாம ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. அதுக்கு எக்ஸாக்டா அண்ணா நகர்ல ஒரு இடம் வந்திருந்தது. அதை நான் விலைக்கு பேசி முடிச்சிட்டேன். கடவுளே, எவ்வளவு நல்ல விஷயம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம், ஏன் அப்பா அம்மா பண்ண புண்ணியம். கடவுள் எப்பவும் உங்க கூடவே இருக்காரு. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்குது. ஆமா பொண்ணி, நம்மளை பெத்தவங்க பண்ண புண்ணியம் மட்டும் இல்ல, நீ தினமும் கோயிலுக்கு போய் விளக்கு வைக்கிற பாரு, அது எல்லாம் சேர்த்துதான் நம்மள நல்லபடியா வச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல கடவுள் உங்க கூடவே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணி, அடுத்த மாசமே நம்ம கம்பெனியோட ஓபனிங் ஃபங்க்ஷன் வைக்கணும். கூடிய சீக்கிரமே நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம இன்விடேஷன் ரெடி பண்ணிடலாம். நாளைக்கே கோயிலுக்கு போறேங்க. குருக்களை பார்த்து நல்ல நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. சரி, நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு தரேன். சரி. என்னங்க ஸ்வீட்? என் ஸ்வீட் பொண்ணுக்காக தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடு, குழந்தைங்களுக்கு கொடு, என்ஜாய் பண்ணுங்க. யாரும் அழியல போல இருக்கே. பெருசா பங்களாலாம் கட்டி சொகுசா அப்படியே ஜாலியான வாழ்க்கை வாழ்றீங்க போல இருக்கு. எண்ணி 6 மாசத்துல இந்த வீட்ல இருந்து அப்படி தூக்கி வெளியே வீச வைக்கல நான் புஷ்பவள்ளி இல்லடா. என்னங்க இன்னுமா தூங்கல? எங்க தூங்குறது, நிம்மதியே போச்சு. என்னைக்கு அந்த புஷ்பவல்லி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னாலோ அன்னியோட மொத்த நிம்மதியும் போச்சு. என்னங்க, அவளே பொண்ணு அனுப்பி உதவி கேட்கிற அளவுக்கு வாழ்க்கையில தாழ்ந்து போயிருக்கா. அவ நம்மள என்ன பண்ணிட போறா? அவளை நினைச்ச நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? அப்படி இல்ல விசாலம், அவ ஏற்கனவே மிருகம். இப்ப வாழ்க்கையில தாழ்ந்து போய் எல்லாத்தையும் இழந்து வெறி பிடிச்சவ மாதிரி இருக்கா. என்ன பார்க்கும்போது அவ கண்ணில் தெரிஞ்ச கோபமும் ஆக்ரோஷமும் இருக்கே, அது சாதாரண கோபம் இல்ல, அழிக்கிற கோபம், எரிக்கிற கோபம். இப்ப நாம என்னங்க பண்றது?
அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த புஷ்பவல்லி நம்ம வீட்டு பக்கமே, ஏன் இந்த திசை பக்கமே வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அது எப்படிங்க நாம பண்ண முடியும்? இன்னைக்கு சாயந்தரம் நீங்க கோவமா இருக்கும்போது பொன்னே சந்தேகமா தான் பார்த்தான். மறுபடியும் நாம ஏதாவது பண்ண போய் பொன்னிக்கு உண்மை தெரிஞ்சிடாதா? அதுதான் விசாலம். ராஜாராமுக்கும் பொன்னிக்கும் இந்த விஷயம் தெரியாம இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, நான் ஒன்று சொன்னா கோவப்பட மாட்டீங்கல்ல? சொல்லு. இந்த விஷயத்த நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. பேசாம இந்த விஷயத்த என் தம்பிக்கிட்டையும் பொன்னிக்கிட்டையும் சொல்லிடலாங்க. ராஜாராம தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தின விஷயம் எல்லாம் பொன்னிக்கு தெரிஞ்சா பொன்னி நிச்சயம் அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டான். ராஜாராம் கிட்ட எப்படி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் விசாலம்? எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட சொல்லிட முடியுமா? நம்ம இந்த விஷயத்துல ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ராஜாராமுக்கே தெரியாதே. அதை முழுசா எப்படி நம்மளால சொல்ல முடியும்? ரகசியத்தை மறைச்சு வைக்கிறது எப்பவுமே பாரந்தாங்க. எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? அவ பிசாசு மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிப்பான்னு நாம நினைச்சு பார்த்தோமா? இதுக்கு மேலேயும் எந்த ரகசியத்தையும் மறைச்சு வைக்க வேணாங்க. ராஜாராம் கிட்டையும் பொன்னிக்கிட்டையும் தன்மையா எடுத்து சொல்லலாம். அவங்க நிச்சயம் நம்மள புரிஞ்சுக்குவாங்க. நாம செய்யறது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே. அதெல்லாம் சரிதான். இப்போ நல்லா யோசிச்சு தான் சொல்றியா விசாலம்? ராஜாராம் நம்மளை புரிஞ்சுப்பானா? தப்பா எடுத்துக்க மாட்டான்ல? நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். அவன் ஏன் தம்பிங்க? எனக்கு அவனை நல்லா தெரியும். அவன் எப்பவுமே நம்மள தப்பாவே நினைக்க மாட்டான். சரி விசாலம், அப்ப நாளை காலையில ராஜாராம் கிட்டையும் பொன்னிக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். சரியா? சரிங்க. இப்பவாது நிம்மதியா வந்து படுத்து தூங்குங்க. வாங்க. ஆமா. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? அது வந்து ராஜா, அது எப்படி? என்ன மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் காலையிலேயே பேசணும்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நான் 10 நிமிஷம் முன்னாலே வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நீ சொல்ல. ஆமா, அப்ப எப்படி தயங்குறாரு இவரு? ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு தயங்கு வர்றேன். சரி விடுங்க அக்கா, நீங்க சொல்லுங்க. அது அது தம்பி, மாமாவே சொல்வாரு. நீ மாமா கிட்டயே கேட்டுக்கோயேன். பாரா, 2 பேரும் எப்படி தயங்குறாங்கன்னு. ஏன் பண்ணி, இதுக்கு முன்னால இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்படி தயக்கப்பட்டு பார்த்திருக்கியா? தெரியல. என்ன விஷயம் இப்படி பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு? இல்ல ராஜா, அது எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான். என்ன மாமா நீங்க என்ன தலை போற காரியமா சொல்ல போறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, பாத்துக்கலாம். நான் சொல்ல போற விஷயம் உண்மையிலே தலை போற விஷயம் தான் ராஜா. என்ன மாமா சொல்றீங்க? பொன்னிக்கிட்ட புவனான்னு ஒரு பொண்ணு உதவி கேட்டு வந்தா. அவங்க அம்மாவும் கூடவே வந்தாங்க. நான் தான் அவங்கள விரட்டி விட்டுட்டேன் அப்படின்னு வீட்டில் ஒரு பேச்சு இருக்குல்ல. ஆமா, பொண்ணுகிட்ட உதவி கேட்டு வந்தப்ப பொண்ணு கூட பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு. அந்த பொண்ணு தானே, அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ? அந்த புவனாவோட அம்மா வேற யாரும் இல்லை ராஜா, அந்த புஷ்பவல்லி தான்.
புஷ்பவள்ளிக்கு வந்தாளா? ஆமா ராஜா. அந்த ராட்சசி நம்ம வீட்டு படியேறி வந்தாளா? ஆமா ராஜா. அந்த பாவி நம்ம வீட்டு படியேறி இங்க வந்தா ராஜா. மாமா, எதுக்கு மாமா வந்தா? நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டு நான் பார்க்க வந்தாளா? இல்ல நான் தலை தூக்கிட்டனா இல்ல மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டு நான் பார்க்க வந்தாளா? தம்பி, நீ கோவப்படாதப்பா. நீ கோவப்படுவனுதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கே ரொம்ப பயந்தோம்ப்பா. எப்படிக்கா கோவப்படாம இருக்க முடியும்? நான் அழியணும்னு நினைக்கிறவன், என்ன சாவோட எல்லா வரைக்கும் கூட்டிட்டு போனவன் இன்னைக்கு வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்துட்டு போயிருக்கான். அவளை 2 துண்டா வெட்டி போட்டு வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. அவகிட்ட பதில் சொல்லி அனுப்பிட்டு வந்திருக்காரு. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? என்ன இங்க என்ன நடக்குது? எதுவுமே எனக்கு புரியல. யார் அந்த புஷ்பவல்லி? எதுக்கு இவர் அவங்க பேரை கேட்ட உடனே கோவப்படுறாரு? என்னன்னு உங்களுக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா? எங்களுக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் பொண்ணு. ஆனா அவளை பத்தி இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தான் நாங்க பண்ண பெரிய தப்புமா. அவ நாசக்காரி பொண்ணு, மிகப்பெரிய நாசக்காரி. ஊரையே அழிக்கிற அளவுக்கு வெறி பிடிச்ச நாசக்காரி. அவ்வளவு மோசமானவங்களையா நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன்? நீங்க அவங்க பேரை கேட்டதும் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல பொண்ணு, எனக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை சந்திச்சதே ஒரு விபத்து தான். அந்த விபத்து நடந்திருக்க கூடாது. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் பொண்ணு. அந்த புஷ்பவல்லி வேற யாரும் இல்ல, விசாலத்தோட உறவுக்கார பொண்ணு தான். ராஜாராம் அவளை கல்யாணம் பண்ற முறை தான். ராஜாராம் அப்பெல்லாம், மாமா எனக்கு நல்ல படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணி வைங்க, அப்பதான் அவ துணையோட நான் வாழ்க்கையில இன்னும் மேல முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவான். அவ அந்த நேரத்திலே MBA படிச்சிருந்ததுனால அவளை ராஜாராமுக்கு பேசி முடிச்சிருந்தோம். ஆனா அவ ராஜாராம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய். சும்மா சொல்லிட்டு போல பொண்ணி, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஊரே கூடி நிற்கும் போது மேடை வரைக்கும் கல்யாணத்தை கொண்டு வந்து இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். சாதாரணமா சொல்லிட்டு போல, இந்த ராஜாராம் ஒரு தற்குறி, உதவாக்கிற, படிக்காத முட்டாள், பஞ்சத்துக்கு ஆண்டின்னு இன்னும் என்னென்னமோ தரக்குறவான வார்த்தையால சொல்லிட்டு போயிட்டான். கையில்லாதவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. நீ ஒரு படிக்காத முட்டாள், உனக்கு படிச்ச நான் தேவைப்படுதா? பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா பொண்ணே? அந்த அவமானத்துல நான் அப்படியே செத்து சுண்ணாமாயிட்டேன். இனிமே வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணி சாக கூட துணிஞ்சிட்டேன். அப்பதான் அக்காவும் மாமாவும் வந்து என்னை காப்பாத்தினாங்க. அதுக்கு பிறகு பொண்ணை கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிப்பு கிடைச்சது பொண்ணு. இந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. எப்படி கோவப்படாம இருக்க சொல்ற? எப்படி கோவப்படாம இருக்க சொல்ற? என்னங்க, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேங்க. எனக்கே தெரியாம நான் ஏதோ நல்ல வாழ்ந்த குடும்பமா இருந்திருக்காங்க, பாவம் கஷ்டப்படுறாங்களே, உதவி செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. இத்தனை வருஷம் வராம இருந்த அந்த புஷ்பவள்ளி இப்ப எதுக்கு திடீர்னு வந்தான்னு தெரியல ராஜாராம். அவன் மறுபடியும் வராம இருப்பான்னு சொல்ல முடியாது. அதனால
இந்த சமயத்தில் உங்ககிட்ட இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த இன்னொரு உண்மையும் இப்போ சொல்லிடுறேன் ராஜா. இன்னொரு உண்மையை சொல்ல போறீங்களா? என்ன உண்மையை சொல்ல போறீங்க? என்கிட்ட எத்தனை உண்மையை மறைச்சிருக்கீங்க? ராஜாராம், நீ அந்த விஷயத்தை கேட்டு கோவப்படக்கூடாதுப்பா. முதல்ல விஷயத்த சொல்லுங்க. கோவப்படணுமா கோவப்பட வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். புஷ்பவல்லி கூட உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருந்தப்ப அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் ராஜா. ஏன் மாமா இப்படி ஒரு ரசிகத்தை பண்ணீங்க? எனக்கு உடம்பெல்லாம் கூசுது மாமா. அவமானத்துல அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. நடந்தது அப்படியே மறந்துடுவோம்ப்பா. இதெல்லாம் இப்படி உண்மையா இருக்கும்போது எப்படி நான் மறக்க முடியும்? சொல்லுங்க, நான் எப்படி மறக்க முடியும்? எல்லாமே சரியாயிடும் ராஜா. மாமா, என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டோம். ராஜாராம், போயிடாதப்பா, போயிடாத பொன்னி. பொன்னி, நான் பண்ணதுலாம் தப்பு தான் ராஜா. ராஜா, போகாத ராஜா. என்னங்க ராஜா, ஏங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? எழுந்துருங்க. எங்க ராஜாராம்? எங்க பொண்ணு எங்க போனா? எழுந்துருங்க. என்னாச்சுங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? என்னங்க? என்ன? ராஜாராமும் பொன்னியும் வீட்டுல தானே இருக்காங்க, எங்கேயும் போயிடலையே. வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க எதுக்கு வெளியில போகணும்? விசாலம், கொஞ்சம் தண்ணி கூட. இந்தாங்க. கனவு கண்டீங்களா? குடிங்க. என்னங்க? என்னாச்சுங்க? விசாலம், காலையில வேலையா புஷ்பவல்லியை பத்தி எல்லா உண்மையும் ராஜாராம் கிட்டையும் பொன்னிக்கிட்டையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. ஆமா. அது சரிப்பட்டு வராதுமா. பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம ராஜாராம சரியா புரிஞ்சிக்காம அப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னாச்சுங்க? அது அப்படியே எனக்கு கனவுல வந்துருச்சு விசாலம். நாம உண்மையை சொல்றோம், ஆனா ராஜாராம் என்ன பண்றான்னு தெரியுமா? இந்த வீட்டை விட்டு அவனும் பொன்னியும் போயிடுறாங்க விசாலம். என்ன? எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அவன் நிச்சயம் இந்த முடிவை தான் எடுப்பான். அவன் ரொம்ப ரோஷக்காரன். இந்த விஷயத்த நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. ஏங்க, நாம ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது? என்னம்மா? பொன்னி மேல நாம பிரியம் வச்சிருக்கிற மாதிரியே ராணி அம்மாவும் பிரியம் வச்சிருக்காங்க. பொன்னிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்னு அப்பவே சொன்னாங்கல்ல ராணி அம்மா. ஆமா விசாலம். இத ராணி அம்மா கிட்டே சொல்லிடுவோம். நிச்சயம் நமக்கு ஒரு வழி சொல்லிடுவாங்க. அம்மா, என்னம்மா ஒரே கருகிற ஸ்மெல்லா வருது?
ஏய் இல்லம்மா வீடு ஃபுல்லா ஒரே கருப்பட்டி ஸ்மெல்லா வருது. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? கொண்டு வரேன் பாரு. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. ஏய் கைய வைக்காத. எல்லாரும் வரட்டும், அப்புறமா சாப்பிடலாம். அட போமா, இந்நேரம் மகாபலிபுரம் வரைக்கும் சைக்கிள்லயே அப்படியே ஜாலியா போயிருப்போம். இப்ப என்ன மட்டும் விட்டுட்டு அவங்க மட்டும் ஜாலியா சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க. சோ சேட். விட்ரா, ஒரு நாள் தானே. அப்பா தான் உங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு சொன்னாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்கற. ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சு நம்ம ஃபேமிலி எல்லாரும் அதுல இருந்தோம்னா நீங்க இன்ஃபர்மேஷன் அதிலே டெய்லியும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையில்லாம எல்லாரும் வேஸ்டா உட்காந்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படியா சந்துரு? அப்ப நாளையில இருந்து நாங்க என்ன பண்றோம், சமையல பண்ணி ஒரு போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறோம். நீ என்ன பண்ணு, அதை பார்த்துக்கிட்டே ஓரமா நின்னு சாப்பிட்டுடுற. அம்மா கோல்டம்மா, வீடுனாலே நீங்க 2 பேரும் சமைக்கிறது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்புறம் நல்லா ரொம்ப பாவம். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இடம்னு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம மொபைல்லே பண்ணிட்டா அப்புறம் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு ஒட்டுதல் எங்க இருந்து வரும்? ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் வேற இருக்கு. அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இத சாப்பிட கொடுங்க. சும்மா இருடா. என்னது இது? ஆமா. ரொம்ப நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கியூல நில்லுங்க மேடம். போடா. ஆமா, என்ன அதிசயமா 2 பேரும் சீக்கிரம் எந்திரிச்சீங்க. ஹலோ மிஸ்டர் சந்திரமௌலி, நாங்களாம் 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு குளிச்சு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போறவங்க. எங்களெல்லாம் பார்த்து தூங்கு மூஞ்சின்னு சொல்லாதீங்க. காலையில 4 மணிக்கு கிளம்பி போறோம். உனக்கு வீட்ல நடக்கிறத பத்தி என்ன தெரியும்? நான்லாம் காலேஜ் போறப்ப 6 o'clock எந்திரிப்பேன். இப்ப காலேஜ் இல்லங்கிறதுனால லேட்டா எந்திரிக்கிறேன். சரி போதும் போதும். ஆமா எல்லாரும் வந்துட்டாங்களா? சாப்பிட கொடுங்க. ஏய் அப்பாவும் அண்ணன் அண்ணி எல்லாம் வரணும்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. புருஷன் வர. அவர் தானே வர சொன்னதே. வரட்டும். அவர் எப்போ? அது வரைக்கும் யார் ஹாய் 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 ஹாய். என்ன ஒரே சத்தம்? குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம் தான் பேரு. ஆனா எல்லாரையும் ஒண்ணா பாக்குறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமாப்பா, நானும் மழை வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நம்ம லைஃப் ஸ்டைலு நம்ம வாழ்க்கை எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரையும் தனித்தனியா ஆக்கிடுது இல்ல? அப்புறம் டிபன் ரெடி ஆச்சா? அதெல்லாம் அப்பவே ரெடி ஆயாச்சு. ஓ சூப்பர் 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 சூப்பர். அப்பா கருப்பட்டி கொழுக்கட்டை. அப்படியா? எனக்கே சொல்றேன். நல்ல பொண்ணுங்க. டிஃபன் பண்ணிருக்கீங்க. என்னமா ஸ்பெஷல்? அப்பாக்கு பிடிச்சது இல்லடி, எல்லாருக்கும் பிடிச்சதுதான் அது. இல்லையே, ஏதாவது ஸ்பெஷல்னா தானே நீங்க இந்த மாதிரி டிஃபன்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருக்கு, அது அப்பாவே சொல்லுவாங்க. எங்க எங்க அக்கா மாமா என்ன தனியா நிக்கிறாங்க? என்ன அங்க நிக்கிறீங்க? வாங்க வாங்க மாமா. என்ன தயங்கி தயங்கி வரீங்க? வாங்க, எல்லாரையும் வச்சு தான் அந்த விஷயத்தை சொல்லணும். ஓகே, நாம் எப்பயுமே ப்ரொடக்ஷன் சைடு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம கார்மெண்ட்ஸ் எல்லாம் டெல்லி பாம்பேன்னு ஷோரூம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இப்போ அப்ராட்லேயும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால சென்னையிலையும் ஒரு ஷோரூம் வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட்டைல் சேல் சென்னையில் பண்ண போகிறோம். அப்பா கை கொடுங்கப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். நீ அதே கட்டத்தில் அசையாம அங்கேயே. கரெக்ட்டா சொன்னீங்கப்பா. ஆனா உங்க எல்லாரை விடவும் நான் தான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். எப்படி? டெய்லியும் சைக்கிள்ல 30 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். டேய், சைக்கிள்ல ஸ்பீடா போறதெல்லாம் வாழ்க்கையில டெவலப்மெண்ட் ஆடா. உங்களுக்கு ஃபேக்டரினா எனக்கு சைக்கிள். டே விடுறா, கடையை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அப்பா ஸ்டோர் ரூம் எப்போ ஓபன் பண்ண போறீங்கப்பா? அது அண்ணா நகர்ல ஒரு இடம் பார்த்துருக்கு. நாம இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 6 monthsல ஸ்டார்ட் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. தேங்க்யூமா. என்ன அக்காவும் மாமாவும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமாப்பா, நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. வெறும் வார்த்தையில தானே இருக்கு, முகத்துல சந்தோஷத்தை காணாம. இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ராத்திரி அவர் கொஞ்சம் சரியா தூங்கல, அதான். ஓ அவ்வளோதானா? பொன்னி, பூமி பூஜை எப்போ வச்சுக்கலாம்? சூர்யா கிட்டையும் கேட்டு அதுக்கப்புறமா டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்.
வீட்ல இத்தனை பசங்க வந்து நிக்கிறோம், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. உன் மூத்த பையன் தான் உனக்கு முக்கியம். ஆமாண்ணா, கரெக்டா சொன்னேன். அண்ணன் மேல அம்மாக்கு எப்பவுமே ஒரு தனி பாசம், அப்படிதானேமா? என்ன ஆளாளு கிண்டல் பண்றீங்க? அவ எல்லார் மேலயும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருக்கா. பிள்ளை சொன்னா வருத்தப்பட மாட்டாளா? நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இருடா, முதல்ல அப்பாக்கு தான். பார்த்து மேல சிந்திராம. எப்படி இருக்கு? செம. பசங்களுக்கு எல்லாம் கொடு, நான் ரெடி ஆயிடுறேன். சாப்பிடுங்க. அடுத்து யாரு? எனக்கு ஃபர்ஸ்ட். ஏண்டா அவ ஏய், ஃபர்ஸ்ட் வந்தது நானு. காலையில 6 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். குடுமா. நெக்ஸ்ட் நானு. செகண்ட் நான் தான். மாமா நீங்க பாருங்கல. ஆமா இருமா. திருப்பி எனக்கே குடுமா. சீக்கிரம் குடுமா. அவளுக்கு பாவம்டா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பின்ன நான் என்ன பண்றது? சூப்பரா இருக்கு. புஷ்பவல்லியால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் உள்ள போய் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். சூப்பரா இருக்குமா. நான் போய் ரெடி ஆகுறேன். உனக்கு வேணுமா? குடுமா. சூப்பரா இருக்குமா. உட்கார்ந்து சாப்பிடுங்க போங்க. செந்தில், டேய் இங்க வா. எதுக்கு அங்கேயே நின்னுட்டு இருக்க? இந்தா சாப்பிடு. செந்தில், நீ ஒன்றும் வருத்தப்படாத. அவர் இப்ப மேல போயிருக்காருல்ல, நானும் போறேன். நான் போய் உன்னை பத்தி அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். நீ வெளியில நில்லு, சரியா? சரி. வா. இங்க பாரு, நீ இங்கேயே நில்லு, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரியா? சரி. என்னங்க, என்ன ஆபீஸ் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. டிஃபன்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு. அது எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம செந்தில் இருக்கான்ல, அவன் தான் பேசணுமா. பாரு புண்ணி, செந்தில் விஷயத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவனை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் மட்டும் முடிவு எடுக்கல, கம்பெனியில் இருக்க சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இதை பற்றி பேச விஷயம் எதுவுமே இல்லை. நீ இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாத. ஐயோ அப்படி இல்லைங்க, நம்ம செந்தில நம்ம அவன் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவன் தப்பு செய்ய மாட்டான்னு நான் சொல்லலை, அவன் தப்பு செய்கிறவன் தான். ஆனால் நான் தப்பே செய்யலைன்னு பிடிவாதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்க எடுத்து சொன்னா அவன் கேட்டுப்பான், அவன் மன்னிப்பு கூட கேட்பான். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பே செய்யல. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அதனால தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு. ப்ளீஸ்ங்க, எனக்காக கொஞ்சம் பேசுங்களேன். வர சொல்லு. சரி சரி. செந்தில் 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 சீக்கிரம் வா. வாடா. இத பாரு, நீ சொல்ல வந்ததை தெளிவா பொறுமையா பயப்படாம சொல்லு. இந்த மாதிரி சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது. சரிங்கம்மா. என்னங்க, நீங்க செந்தில் கிட்ட பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்ன செந்தில், ரெக்கமெண்டேஷனா? இங்க பாரு செந்தில், உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. புதுசா என்ன பேசணும்? சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். கம்பெனியில் நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் படிக்காம என்னை ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சுட்டாங்களோன்னு தோணுது சார். இங்கே பாரு செந்தில், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் என் கூடவே இருக்கவங்க. ஒன்றை மாதிரி போன மாதம் வேலைக்கு சேர்ந்தவங்க இல்லை. என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள தப்பாக சொல்கிறது எனக்கு பிடிக்காது. சார், நான் யாரையும் தப்பாக சொல்லலை. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தப்பு நடந்திருக்கிறது உங்களுக்கே புரியும். சரி, என்ன விஷயம் சொல்லு. சார், இதே இடத்துலயே நம்ம 7-8 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பணம் கட்டலைன்னா சரக்கு அனுப்ப மாட்டேன்னு அவங்க சொல்றது பல சமயத்துல நடக்கிற விஷயம்தான். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. சார், நம்ம சரக்கு அனுப்ப டிலே ஆனாலும்
அவங்க அதை ஜிஎம் கிட்ட தான் பேசுவாங்களே தவிர கேஷியருக்கு மெயில் போட்டு பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இதில் ஏதோ லாஜிக் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார். அந்த கம்பெனிலேருந்து மெயில் அனுப்புனதா கேஷியர் சொன்னாரு. சார் நீங்கள் எதையும் செக் பண்ண மாட்டீங்கிற தைரியத்தில் லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த டெல்லி கம்பெனி நம்மக்கிட்டேருந்து சரக்கு எடுத்து கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவன் அப்படிலாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண மாட்டான் சார். நமஸ்தே ராஜாராம்ஜி. நமஸ்தே சுனில்ஜி, எப்படி இருக்கீங்க? ராஜாராம்ஜியோட பிசினஸ் பண்றோம். எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஜி. ஓகே சுனில்ஜி, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் கால் பண்ணேன். நம்ம கம்பெனிலேருந்து உங்களுக்கு சரக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துருது இல்ல? கன் மாதிரி வந்துருது ஜி. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் தான் இந்த மாசத்துக்கு பேமெண்ட் பெண்டிங் வச்சிட்டேன். உங்க ஜிஎம் அதுக்காக என்ன ரொம்ப சத்தம் போட்டாரு. உடனே பணம் போட்டேன். அதுக்கப்புறம் சரக்கு உடனே அனுப்பி வச்சிட்டாரு ஜி. சரக்கு வரலன்னு நீங்க எதுவும் மெயில் பண்ணிருந்தீங்களா? சே சரக்கு சரியா வரலன்னா தானே மெயில் அனுப்பணும். அது மட்டும் இல்லாம நான் இந்த மெயில் டீலிங்லாம் வச்சுக்கிறதே இல்ல ஜி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா ஜிஎம் கிட்ட பேசுவேன். ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். உங்க ஜிஎம் தங்கமான ஆளு ஜி. அப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம கம்பெனி ஸ்டாஃபால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜி. உங்க எல்லா ஸ்டாஃபுமே ஜெம். ஐ அம் வெரி ஹாப்பி வித் them. ஓகே சுனில்ஜி, அப்படி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாக்கா என்ன நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி ஒரு நிலைமையே வராது ஜி. Thank you so much. ஓகே சுனில்ஜி, நான் வச்சிடுறேன். ஓகே செந்தில், நீ எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு போகலாம். வழக்கம் போல உன் கேபினில் உட்காந்து வேலை பார்க்கலாம். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். போ சார். தப்பு பண்ணிட்டோமோ, தேவையில்லாமல் இவன் மேலே சந்தேகப்பட்டோமோ, இப்போ என்னதான் நடக்குது? ஆமாமா, அவருக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. பாத்தியா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா அடி வாங்குவேன். அம்மா, நான் எவ்வளவு அப்செட்ல இருந்தேன் தெரியுமா? எத்தனை நாள் தூங்காம இருந்தேன் தெரியுமா? நீங்க சார் கிட்ட என்னை பத்தி சரியா எடுத்து சொன்னனால தான் சார் நிதானமா கேட்டாரு. இல்லைன்னா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை என்னால சொல்லியிருக்கவே முடியாது. நான் 15 நாள் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்க்கு போற மாதிரி இருந்திருக்கும். இத பாரு, எந்த ஒரு விஷயத்திலயும் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை நாம பார்க்கணும். அதே மாதிரி பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். நீ பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த, அதான் உனக்கு நல்லது நடந்திருக்கு. இதுல நான் என்னத்த செஞ்சேன்? பொன்னி, எல்லா நல்லதுக்கும் நீ தான் காரணமா இருப்ப. ஆனா அதனால வர்ற பாராட்ட மட்டும் நீ ஏத்துக்கவே மாட்ட. அப்போலேருந்து இப்ப வரைக்கும் இதுதானே உங்கணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாத. அட போன்னு எப்ப பார்த்தாலும் பாராட்டிக்கிட்டு அவனுக்கு லஞ்ச கட்டு. அவன் ஆபீஸ் கிளம்பிட்டுமா? சரி, என்னடா தேங்க்ஸ் சொல்லிட்டு போ. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லாம விட்டோமே. ஹலோ போனா, வீட்ல அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் போன கூட. இதோ அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா, அம்மா. என்னடி? என்ன? அம்மா, செந்தில் லைன்ல இருக்காருமா. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. எந்த செந்தில்? அம்மா, அன்னைக்கு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டார்ல, அந்த செந்தில். ஓ, அந்த தம்பியா? குடு குடு. ஹலோ செந்தில். ஹலோ ஆண்டி. தேங்க் யூ so much ஆண்டி. தேங்க் யூ so much. என்ன செந்தில் இவ்ளோ சந்தோஷம்? நீங்க சொன்ன ஐடியா படியே சார்ட்ட பேசுனேன் ஆண்டி. பாஸ் உடனே ஃபோன் பண்ணி அந்த டெல்லி பார்ட்டி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாரு. அந்த டெல்லி பார்ட்டி அப்படி சொல்லிருக்கவே இல்லையா? ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே இடையில இருக்கிறவங்க டிஸ் பண்ணி விட்ட விஷயம் தான்.
இது சாருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு. ஆண்டி நீங்கள் மட்டும் எனக்கு எடுத்து சொல்லனா எனக்கு இது புரிஞ்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. செந்தில், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல்ல, சந்தோஷம். நீ போய் நல்லபடியா வேலையை பாரு. ஆண்டி யூ ஆர் வெரி பிரில்லியன்ட் ஆண்டி. ஓ, எனக்கு கூட இந்த விஷயம் பிடிபடல. எப்படி ஆண்டி உங்களுக்கு இந்த விஷயம் தோணுச்சு? உன் முகத்தை பார்க்கும்போது உன்னோட இன்னசென்ஸ் தெரிஞ்சுது. உன்கிட்ட ஏதோ ஒரு சின்சியாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுது. நீ தப்பு பண்ற பையன் இல்லைன்னு தெரிஞ்சுது. உன் பாஸை பத்தி நீ சொன்ன அடிப்படையில அவரும் தப்பானவர் மாதிரி தோணல. ஏதோ இடையில இருக்கிறவங்க தான் ட்விஸ்ட் பண்ணிருக்கணும். அதான் அந்த ஏரியாவை செக் பண்ண சொன்னேன். ஆண்டி நீங்கெல்லாம் பெரிய ஆளா வருவீங்க ஆண்டி. நீங்க கூடிய சீக்கிரம் பெரிய இடத்துக்கு போவீங்க பாருங்க. ஓகே செந்தில், இது பாரு, ரொம்ப புகழாத. உன் வேலையை ஒழுங்கா பாரு. கூடிய சீக்கிரம் வேற ஒரு நல்ல விஷயத்தோட மீட் பண்ணலாம். ஓகே? சரி ஆண்டி. ஓகே ஆண்டி. செந்தில், இன்னொரு விஷயம். என்ன ஆண்டி? நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன், நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகேப்பா, அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஆண்டி. நான் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு சரியான துருப்பு சீட்டு கிடைச்சிருச்சு. அந்த ராஜாராமோட கோட்டைய தகர்த்திடலாம். அந்த விநாயகத்தையும் விசாலத்தையும் வீட்டை விட்டே துரத்திடலாம். என்கிட்டயா சவால் விட்ட? விநாயகம், இந்த புஷ்பவள்ளி யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். பவுனு, காய் என்ன இருக்கு? முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இருக்கு பொன்னி. முருங்கைக்காய் 2, 4 கத்திரிக்காவும் கொண்டு வா. கட் பண்ணிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு. சரி. என்னன்னு காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க? அது ராணி வீட்டுக்கு போறோம் பொன்னி. என்ன, ராணி அக்கா வீட்டுக்கா? என்னன்னு, என்ன திடீர்னு ராணி அக்கா வீட்டுக்கு? ஏதாவது விசேஷமா? அது ஒன்றும் இல்லை பொன்னி. ராணி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அங்கே போகிறோம். அதைத்தான் அவ ராணி வீட்டுக்கு போகிறோன்னு வளர்றா. அப்படியா? சரி. சரி, பரவாயில்ல. நீங்க உட்காருங்க. இட்லி ரெடியா தான் இருக்கு. சட்னியை தாளிக்கணும். அது ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போங்க. இல்லைம்மா, சாப்பிட்டா லேட் ஆயிடும். என்னையா, கோயிலுக்கு போறதுக்கு என்ன லேட் இருக்கு? நடையா சாத்த போறாங்க. இப்ப மணி 8 தானே ஆகுது. அதுவும் இல்லாம காலங்காத்தால வெறும் வயித்தோட போகாதீங்கன்னு, மயக்கம் வந்துடும். இல்லம்மா, காலையில விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். அப்புறமா மத்தியானமா வந்து சாப்பிட்டுக்கிறோம். என்னையா சொல்றீங்க? விரதமா? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்டுல 4 இட்லியும் இட்லி பொடியும் வச்சு அம்மாவுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அவங்க என் கண்ணு முன்னாடி தானே சாப்பிட்டாங்க. ஹேய், சாப்பிட்டியா? கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும்னு சொன்னல உங்ககிட்ட. அது அவளுக்கு சுகர் இருக்கா, அதனால போற இடத்துல மயக்கம் வந்துட போகுதுன்னு லைட்டா சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி. ஏயா, அம்மாக்கு மட்டுமா சுகர் இருக்கு? உங்களுக்கு கூட தான் சுகர் இருக்கு. இந்தா, எனக்கு சுகர் இருக்கான்னு எனக்கு தெரியாதா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க கோயிலுக்கு போட்டோமா வேண்டாமா? அண்ணே, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஓய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். சும்மாரு. நீங்க போயிட்டு வாங்க அண்ணே. வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல. எல்லாரையும் வம்பு கிழிட்டுக்கிட்டு. பொன்னி, அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க நான் நினைக்கிறேன். அப்படித்தானே சொல்லிட்டு போறாங்க. எனக்கு என்னவோ அவங்க கோயிலுக்கு போற மாதிரியே தோணல பொன்னி. என்ன பவுனு, எப்படி சொல்ற? இல்ல, அம்மா பூஜை கூட இல்லாம கோயிலுக்கே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா உயிரே போனாலும் விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையில சாப்பிடவே மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே தலைகீழால நடக்குது. அதனால தான் சந்தேகம் வருது. பவுனு, பெரியவங்க நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும்.
முக்கியமான விஷயத்துக்காக எங்கேயாவது போகலாம், வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. வேலையை பாரு போ. சரி. போ. ராணிம்மா வணக்கம். வணக்கம் ராணிமா. அடடே, வணக்கம் வணக்கம் வணக்கம். அட வாங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? ஐயோ, என்ன இங்க இருக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க 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 வாங்க. பவானி 2 மோர் கொண்டா. சரிங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. அப்பா, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் சாப்பாடெல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன். நீங்க முதல்ல மோரை குடிங்க, அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க சந்தோஷமா வரவேற்கிறீங்க, சாப்பிட சொல்றீங்க. ஆனா அதை சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய மனநிலையில நாங்க இல்லை. சரிம்மா. பொன்னிக்கு என்ன பிரச்சனை அண்ணே? பொன்னிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தானே என்ன தேடி வருவீங்க? பொன்னிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி நிப்பேன்னு தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க, பொன்னிக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி சொல்றது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சரியா தெரியல ராணிமா. எங்களுக்கு அந்த கடவுள் குழந்தை பாக்கியம் கொடுக்கல. நாங்க ராஜாராம தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனும் எங்களை அக்கா மாமான்னு நினைக்காம எங்களை அம்மா அப்பாவா நினைச்சுதான் வளர்ந்தான். அவனுக்கு கல்யாண வயசு வந்ததும் எங்க சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கேன்ட்டு புஷ்பவல்லி அப்படின்னு ஒரு பொண்ணை அவனுக்காக பேசி முடிவு பண்ணியிருந்தோம். அந்த பொண்ணு புஷ்பவள்ளி நல்லா படிச்சவன். அப்பவே MBA வரைக்கும் படிச்சிருந்தாவ. ராஜாராம் படிக்காதவன். பெரிய அளவுக்கு எங்களுக்கு சொத்தும் இல்ல. அவனை கல்யாணத்திலே வச்சு கேவலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் கல்யாண மேடையிலே வச்சு அவனை அசிங்கப்படுத்திட்டாமா. மனசுல எந்த களங்கமும் இல்லாம என் தம்பி கல்யாண மேடைக்கு ஏறி வந்தான். அவ கல்யாண கோலத்தோட மேடைக்கு ஏறி வந்தவ என் தம்பிய தற்கொலை, படிப்பறிவு இல்லாதவன், கையாலாகாதவன், தேனுக்கு ஆசைப்படலாமெல்லாம் பேசி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி மேடையை விட்டு இறங்கி விறுவிறுன்னு போயிட்டாமா. அப்படி அவ பாம்பேக்கு அவ லவ் பண்ண பையனோட போயிட்டான்னு சொன்னாங்க. ஐயோ, அந்த அவமானம் தாங்காம ராஜாராம் தற்கொலை வரைக்கும் போயிட்டாமா. ஐயோ, நாங்க அதுல இருந்து அவனை மீட்டு கொண்டு வரதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டோம். அதுல இருந்து மீண்டு வந்துதான் அவன் பொன்னியையே கைப்பிடிச்சான். பொன்னிய கைப்பிடிச்சதுல இருந்து அவனோட வாழ்க்கை ஓன்னு ஆயிடுச்சு. ஓ அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜாராம் வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா? ஐயோ, தெரியாம போயிடுச்சே. சரி சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப அதனால என்ன பிரச்சனை சொல்லுங்க. புஷ்பவல்லி அத்தோட தொலைஞ்சு போயிட்டா. சரி, ஒரு வழியா தொலைஞ்சான்னு நாங்களும் நிம்மதியா இருந்தோம். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு 2 நாள் முன்னாடி திடீர்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாமா. அவதான் மும்பை போயிட்டான்னு சொன்னீங்களே, பொன்னியை எப்படி தேடி வந்தா? இங்கேருந்து மும்பைக்கு போனவ நல்லா தான் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பிசினஸ்ல ஏதோ பெரிய அளவுல நஷ்டமாகி நடு ரோட்டுக்கு வர அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சான். தற்செயலா அவ பொண்ணு நம்ம பொன்னிய கோவில்ல பார்த்துருக்கா. பொன்னிக்கு அவ யாரு என்னன்னு தெரியாது. சரி, பாவம் கஷ்டப்படுறாளேன்னு உதவி பண்றதுக்காக பேசியிருக்கா. உங்களுக்கு தான் தெரியுமே, பொன்னிக்கு யாராவது கண் கலங்கி நின்னா தாங்காதே. உன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, உதவி செய்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்.
அவளும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது நல்ல பாம்பு ஒன்று உள்ள வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கல்ல, அதே நாளில் தான் அவனும் வீட்டுக்கு வந்திருக்கான். யாரும் அழியல போல இருக்கே. பெருசா பங்களாலாம் கட்டி சொகுசா அப்படியே ஜாலியான வாழ்க்கை வாழ்றீங்க போல இருக்கு. எண்ணி 6 மாசத்துல இந்த வீட்ல இருந்து அப்படி தூக்கி வெளியே வீச வைக்கல நான் புஷ்பவள்ளி இல்லடா. நீங்க சொல்றது பார்த்தா அவ அவ்வளோ லேஸ்ல கணக்க முடிச்சிட்டு போற மாதிரி எனக்கு தெரியல. அவ அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனது என்னமோ ஒரு சின்ன உதவி வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கா. அது ராஜாராம் வீடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மனசு மாறி இருக்கு. அவளுடைய தந்திர புத்தி கணக்கு போட ஆரம்பிச்சிடுச்சு. இங்க பொன்னி வாழ்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு அவ மனசு முடிவு பண்ணிடுச்சு. அந்த ஆவேசத்தோட தான் அவ திரும்பி வந்திருக்கா. அந்த வீட்டுக்கு காவல் தெய்வமா இருக்கிற உங்களையே தூக்கி எறிவேனா அதுவும் உங்ககிட்டயே சொல்றானா அப்ப என்ன அர்த்தம்? அந்த வீட்டை துவம்சம் பண்ண அவ தயாராயிட்டான்னு தான் அர்த்தம். அதை தாண்டி அந்த குடும்பத்து மேல ஒரு சிராய்ப்பை உண்டாக்கணும்னு அந்த புஷ்பவல்லி நினைச்சாலும் இந்த ராணி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாளா? பொன்னிக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன்னு சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அது சத்தியம். இந்த பாருங்க, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க ராணியம்மா, நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உசிரே வந்துருச்சுமா. என்னங்க? ஆமா ராணிமா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? அப்பாடி, இப்ப சாப்பாடு என்னம்மா, விருந்தே போடுங்க, இருந்து சாப்பிட்டு போறோம். சந்தோஷங்க, சந்தோஷம். சரி வாங்க சாப்பிடலாம், வாங்க. என்னன்னு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? தரிசனம்லாம் சீக்கிரம் ஆயிடுச்சு பொண்ணு, வர வழியில ரொம்ப டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. அதான் முன்னாடியே சொன்னல, சாயங்காலம் பொறுமையா கோயிலுக்கு போயிருக்கலாம். இப்படி வேகாத வெயில்ல கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. சரி, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டுட்டோம்மா. சாப்பிட்டீங்களா? அது ஒன்றும் இல்லை பொண்ணு, கோவில்ல மங்களகரமா ஒரு அம்மா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நல்லா இருக்குன்ட்டு 4-5 வாட்டி வாங்கி வாங்கி சாப்பிட்டா, அதை தான் சாப்பிட்டேன்னு சொல்றா. சரி, தரிசனம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பொண்ணு. என்ன நீ எப்பவுமே கோயிலுக்கு போறதா இருந்தா நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து போவோம். இந்த வாட்டி மட்டும் அண்ணனை கூட்டிட்டு போயிட்டீங்க. உங்க அண்ணன் தான் பொன்னி 4-5 நாளா புஷ்பவள்ளியால ஆபத்துன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. புஷ்பவல்லியால ஆபத்தா? என்ன நீ என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை பொண்ணு, புஷ்ப வடிவில் ஒரு வில்லி வந்து எனக்கு தொல்லை கொடுப்பான் அப்படின்னு ஒரு குடுகுடுப்பாக்காரன் என் கனவுல சொன்னான் அப்படின்னு இவகிட்ட சொன்னேன். அதைத்தான் இவ புஷ்பவல்லி அப்படின்னு வளர்றா பொண்ணு, வேற ஒன்றும் இல்லை. புஷ்ப வடிவில் வில்லியா? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல.
அது இல்லை பொண்ணி, பொதுவாக கனவுனாலே ஒரு கிளாரிட்டி இருக்காது இல்லையா? அதனால அந்த விஷயத்தை நான் எப்படி உனக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்க முடியும் பொண்ணி? அண்ணே என்னண்ணே கனவு வீட்டுக்கு ஆபத்துன்னு என்னென்னமோ சொல்றீங்க. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னா நானும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பாப்பேன்ல. பொன்னி, இந்த பாரு, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். என் கனவு அது என்னோட போகட்டும். நீ கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும்னு தான் எல்லா பிரச்சனையும் நான் என் தலைமையில் இழுத்து போட்டுட்டு இருக்கேன். இந்த பாரு, நான் என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? அதுல எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? என்னண்ண என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களை நான் வார்த்தையில தான் அண்ணன் அண்ணின்னு கூப்பிடுறேனே தவிர உண்மையில உங்களை நான் அப்பா அம்மாவா தான் நினைக்கிறேன். எந்த பெத்தவங்களையாவது குழந்தைங்க சந்தேகப்படுவாங்களா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க இப்ப கோயில்ல அந்த சாமி கிட்ட எங்க குறையெல்லாம் சொல்லிட்டு வரோம். என்ன என்ன குறை? அது அது அந்த கனவு இருக்கு இல்லையா, அதைத்தான் சொல்றேன். இந்த பாரு பொன்னி, நீ எப்பவுமே எங்க 2 பேரையும் பெத்த அப்பா அம்மா மாதிரி தான் பாத்துக்கிற. எங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யற. எங்களுக்கு எந்த குறையுமே இல்லாம வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது. எங்க உசிர் இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்கும் எந்த கெடுதலும் வராது, வரவும் விட மாட்டோம். நீ போய் வேலையை பாருமா, போ. சரிண்ணே, நீங்க வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கதம்ப சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணி வச்சிருக்கேன். சரிம்மா, வாங்க. இந்த பாரு, அந்த புஷ்பவல்லி விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் உன் வாயால என்னத்தையா உடனே வச்சிருவ போல இருக்க? பார்த்து ஜாக்கிரதையா பேசி வச்சாலும். யாரு இந்த புஷ்பவள்ளி? அண்ணன் ஏன் புஷ்பா வில்லின்னு குழப்புறாரு? ஒண்ணுமே புரியலையே. ஹாய் செந்தில். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். செந்தில், 15 நாள் கழிச்சு தான் வருவேன்னு நினச்சேன். 4 நாளில் வந்து நிற்கிறியப்பா. பனிஷ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சா? பாஸ் உன்னை மன்னிச்சிட்டாரா? தப்பு பண்ணியிருந்தா தானே சார் மன்னிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக பிரச்சனை என்னங்கிறத பாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு. ஹேய், பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரா? ஆமாம் சார். பாஸ் கூட மிஸ்ஸஸ் பொன்னி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உண்மையை சொன்னேன். அவங்க நம்ம பாஸ் கிட்ட எடுத்து சொல்லி என்னைய வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டாங்கிறது இதான் போல இருக்கு. ஜிஎம் வராரு, நம்ம அப்புறம் பேசலாம். சரி சரி. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். இந்த செந்தில் எப்படி ஆஃபீஸ்க்குள்ள வந்தா? சார், மை கம் சார். எஸ், கம் இன். சார், குட் மார்னிங் சார். சொல்லு. உங்களை எப்படி வர சொன்னார் சார்? நீ போ, நான் வரேன். ஓகே சார். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். மார்னிங் வேக். உட்காருங்க. தேங்க்யூ. நம்ம டெல்லி கிளையண்ட் டெஹ்ரா கம்பெனி விஷயம் என்னாச்சு? இப்போ அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை சார். எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடுச்சு. சரக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு சார். தே ஆர் வெரி மச் ஹாப்பி நவ். சரியான நேரத்துக்கு சரக்கு அனுப்பலாம், டீலிங்கை க்ளோஸ் பண்ணிடும்னு அவர் சொன்னதா சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்கிறாரு? அதான் சரக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு சார்.
அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க அதெல்லாமே மறந்துட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. விவேக், நான் உங்கள்கிட்ட நேரடியாகவே கேட்குறேன். சரக்கு சரியான நேரத்தில் வரலன்னா டீலிங்கை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு அவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? சார் எங்கிட்ட எதுவும் பேசல சார். ஆனால் பணம் பெண்டிங் இருக்குன்னு சத்தம் போட்டேன். உடனே அனுப்பி வச்சுட்டாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் செல்வராஜ் கிட்ட தான் அப்படி பேசணும்னு சொன்னார் சார். பொதுவாகவே அவர் நல்ல கிளைண்ட் சார். அவங்க நமக்கு எந்த குடைச்சலும் கொடுக்கறது இல்லை சார். எந்த குடைச்சலும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க? அப்படி இருக்கும்போது எப்படி டீலிங்கை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவார்? சார் அது செல்வராஜ் தான் சொன்னார் சார். ஸோ அது உண்மையா பொய்யான்னு கூட நீங்கள் விசாரிக்கல, அப்படிதானே? அக்கௌண்டன்ட் செல்வராஜ் சொன்னதுனால அதை செக் பண்ணல சார். சார் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சார் மே கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். செல்வராஜ், அந்த டெல்லி கிளைண்ட் சரக்கு அனுப்பலாம் டீலிங்கை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு உங்களுக்கு மெயில் அனுப்பணும் தான் சொன்னீங்களா? ஆமாம் சார், அப்படி தான் மெயில் அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஜிஎம் பேசி அவரை கூல் பண்ணிட்டார் சார். எதுக்கடா என் பேர் சொல்கிற? அவங்க மெயில் அனுப்பணும் தான் சொன்னீங்களே, அதை கொஞ்சம் காட்டுங்க. சார் அது என் சிஸ்டத்தில் இருக்குது சார். கம்பெனி மெயிலில் தானே வந்திருக்கோம். ஓப்பன் பண்ணுங்க. சார் அது வந்து மெயில் படிச்சு தான் டெலீட் பண்ணிட்டேன் சார். கம்பெனி மெயிலை டெலீட் பண்ணலான்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? சார் இல்லை சார், அது வந்து சரி, அப்படியே டெலீட் பண்ணுறதா கூட ட்ராஷில் தான் இருக்கும். எடுங்க. ஓப்பன் பண்ணுங்க. சார் நான் அந்த ட்ராஸையும் டெலீட் பண்ணிட்டேன் சார். செல்வராஜ், இன்னும் எத்தனை பொய் சொல்ல போறீங்க? எவ்வளவு நேரத்துக்கு பொய் சொல்லிட்டே இருக்க போறீங்க? வேலை வெட்டி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்க நினைச்சீங்களா? இவரை நம்பி நீங்க ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன மேனேஜ்மெண்ட் பண்றீங்க? நான் செல்வராஜுக்கு மெமோ அனுப்பி எக்ஸ்பிளனேஷன் கேட்குறேன் சார். அவர் மூஞ்சில தான் பொய் சொல்றாருன்னு எழுதி ஒட்டி இருக்க. அப்புறம் என்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்க போறீங்க? அவருக்கு செந்தில் மேல பொறாம, அவனை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அது கூட புரியாம இருக்கீங்களே. விவேக், இந்த கம்பெனியில் 15 இயர்ஸா ஒர்க் பண்றீங்க. எனக்கு அடுத்தது முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கேர்ஃபுல்லா தான் முடிவெடுக்கணும். நிச்சயமா சார். விவேக், நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறது மட்டும் ஒரு கம்பெனியோட டியூட்டி இல்லை. அங்க நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையிலையும் சரியான முடிவு எடுக்கிறது தான் ஒரு கம்பெனியோட டியூட்டி. ஒரு விஷயத்துல தப்பா இருக்கவன் இன்னொரு விஷயத்துல சரியா இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து கேர்ஃபுல்லா தான் எடுத்து வைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு சின்சியரா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் இந்த கம்பெனி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல சில்லறத்தனமா நடந்து இந்த கம்பெனி சீரழிச்சிடாதீங்க. செல்வராஜ் சார், இது உங்களுக்கு தான். நிச்சயமா சார், இனிமே கவனமா இருக்கேன் சார். போலாம்.
நான் போய் வேலையை பார்க்குறேன் சார். ம். சேர்மான் வீட்டில் எடுபடி வேலை பார்க்குறவன் தானே, அதான் ஏதோ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது கூடிய சீக்கிரம் என்னங்கிறது காட்டுறேன். பவித்ரா, பவித்ரா. ஹாய் சந்துரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. ஆ. என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லை, என் ஃப்ரெண்டு தன்ராஜ் இருக்கான்ல, அவன் வீடு இந்த சைடு தான் இருக்கு. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நீங்களும் இந்த சைடில் தானே இருக்கீங்க அப்படின்னு. சரி உங்களையும் பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போலான்னு. சார் நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் தம்பி. ஏன் சார் என்னாச்சு? டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்கல்ல? டேப்லெட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வேலைக்கும் போக முடியல, வெளியில எங்கேயும் போக முடியல, வீட்டு வேலை எதையும் செய்ய முடியல. ஒரு நடைப்பணமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியா அங்கிள்? உங்க ஹெல்த் சீக்கிரமா சரியாயிடும், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சந்துரு, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. உங்களுக்கு டீ தானே பிடிக்கும், நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஓகே. அப்பா பேசிட்டு இருங்கப்பா. வாங்க அங்கிள் உட்காருங்க. சாரி அங்கிள், உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேற வாங்கிட்டு வரல. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம் தம்பி, அதெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. எதுவும் சாப்பிட பிடிக்கவே மாட்டேங்குது. உடம்பு இப்போவோ அப்போவோன்னு தான் இருக்கு. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. உங்க பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து கொஞ்சம் வேணாமா? எங்க தம்பி பேரம் பேத்திய கொஞ்சறது? அவதான் கல்யாணங்கிற பேச்சை எடுத்தாலே எரிஞ்சு விழறாளே. எங்களையும் மாப்பிள்ளைய பார்க்க விடுறதில்ல. பார்த்து சொல்ற மாப்பிள்ளையையும் தூக்கி எரிஞ்சு பேசுறா. சரி, நீயே உனக்கு பிடிச்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுன்னா அதுவும் இல்லைன்னு சொல்றா. நான் அவளை என்னதான்ப்பா பண்ண முடியும்? தம்பி, கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க 2 பேரும் லவ் ஏதாவது பண்றீங்களா? அப்பா, ஏன்பா எப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? அது அங்கிள் இங்க பாருங்க, உங்க பொண்ணை பார்த்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நான் உங்க கூட ஃப்ரெண்டா தான் பழகுறேன். எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு. நாங்க இந்த லவ் எல்லாம் வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சந்துரு, நீங்க டீ குடிங்க. நான் கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து தினம் தினம் வேதனைப்படுறது எனக்கு தான்ப்பா தெரியும். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லவன் கையில அவளை பிடிச்சு கொடுத்துட்டேன்னா நான் இப்ப செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடையும்பா. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. அம்மா, நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னா நான் ஏமா எல்லார்கிட்டயும் பேச போறேன்? அதுக்கு தான் நம்ம சுந்தர கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஐயோ அப்பா, இந்த கல்யாண பேச்ச கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பவித்ரா, பவித்ரா, என்னாச்சுங்க? பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு? பவித்ரா எந்திரிங்க. பவித்ரா, பவித்ரா கண்ணை திறந்து பாருங்க. பவித்ரா என்னாச்சு உங்களுக்கு? பவித்ரா எந்திரிங்க ப்ளீஸ். என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு? பவித்ரா என்னாச்சுமா? தண்ணி எடு, தெளிப்பா. பவித்ரா, பவித்ரா கண்ணு திறமா. எங்க கண்ணை திறந்து பாருங்க. என்னாச்சு? எங்க பவித்ரா, பவித்ரா கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? பவித்ரா, பவித்ரா எங்க என்னாச்சுங்க? பவித்ரா இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பவித்ரா எந்திரி தம்பி, ஆஸ்பத்திரிக்கு போலாம் தம்பி. சரி, அங்கிள். என்னாச்சுன்னு தெரியலையே தம்பி, ஆட்டோவை கூட்டு வாப்பா. பவித்ரா கண்ணை தரமா. பவித்ரா, ஆட்டோ, ஆட்டோ நில்லுங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. கண்ணை தரமா. நான் உனக்கு தெரியாம பேசிட்டேம்மா. அப்பாவை மன்னிச்சிருமா. இனிமே இப்படி பேச மாட்டேம்மா. அப்பாவை மன்னிச்சிருமா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, இந்த வீடு தான். வாங்க. பவித்ரா, தம்பி என்னாச்சு? பவித்ரா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வாங்க.
உனக்கு என்னப்பா ஆச்சு? பவித்ரா சார் ஆட்டோ வந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். பவித்ராக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க சார். ஜாக்கிரதை சார், நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாம இருங்க. நான் கூட்டிட்டு போறேன். என்னாச்சுன்னு தெரியல. மெதுவா. பார்த்து கூட்டு பாப்பா, பார்த்து கூட்டு பார்த்து. பவித்ரா வாங்க தம்பி, சீக்கிரம் வாங்க. பவித்ரா பாத்துப்பா, பாத்து. ஒண்ணு இல்ல நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நான் ஃபோன் பண்றேன். அண்ணா சீக்கிரம் போங்கண்ணே. டாக்டர், என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். என்னாச்சு? எப்படி மயக்கமானாங்க? டாக்டர், கிச்சன்ல டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சரி. பேசிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். காலையில் நான் எதுவும் சாப்பிடல, அதான் எனர்ஜி இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு நான் தாம்மா சொல்லணும். ஏன் பதட்டப்படுறீங்க? இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரிலாக்ஸா இருக்கணும், அதுதான் நல்லது. அது கொடுங்க. இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். அக்கா, இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா ப்ளீஸ்? சரி தம்பி. சார், நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. ஓகே டாக்டர். பவித்ரா, போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க டாக்டர். உட்காருங்க. டாக்டர், அவங்களுக்கு என்ன ஆச்சு? சொல்றேன். நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? நான் அவங்களோட பிரதர் டாக்டர். ஓ, பவித்ராக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். நத்திங் டு வெரி, எல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்க மாமாவாக போறீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ், உங்க சிஸ்டர் இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. நீங்க தான் உங்களை பத்திரமா பாத்துக்கணும். பவித்ராவுக்கு கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி கன்சீவா இருக்காங்க? ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் எங்க? அவங்க வரலையா? அவரு ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு டாக்டர். சரி, உடனே அவருக்கு கால் பண்ணி அவரை வர சொல்லுங்க. இவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த மாதிரி கன்சீவா இருக்க டைம்ல இப்படிதான் அடிக்கடி வாமிட், மயக்கம் எல்லாமே வரும். ஸோ பயப்பட வேண்டாம். நல்ல சத்தான உணவை சாப்பிட்டாலே போதும். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. இப்போ பரவாயில்லையா பவித்ரா? இப்போ ஓகேவா? அக்கா, நர்ஸ் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை தம்பி, நர்ஸ் வந்து ஊசி போட்டாங்க. சரி தம்பி, பவித்ரா உடம்புக்கு என்னவா? எதுவும் பிரச்சனையா? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஜஸ்ட் அனிமிக் அப்படின்னு சொன்னாங்க. அனிமிக்கா அப்படின்னா? அது ஒன்றும் இல்லை, வீக்காக இருக்காங்களாமா. அதனால அதுக்கான ஃபுட்ஸு அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோதானா? நான் என்னமோ வேற ஏதோ நினைச்சேன். வேற என்ன நினைச்சீங்க? ஒன்றும் இல்லைப்பா.
சரி பவித்ரா, நம்ம கிளம்பலாம். அவங்க அப்பா என்ன ஏதுன்னு பதறிட்டு இருப்பாரு. வாங்க. சரி தம்பி, பார்த்து. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைங்கள்லாம் ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. ஏற்கனவே உங்க அப்பா உடம்புக்கு முடியாம இருக்காரு. நீ வேலைக்கு போற புள்ள, உனக்கு ஏதோ ஆச்சுன்னா உங்க அப்பா அம்மாவை யார் பாத்துக்கிறது? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸுங்க இவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. சரி தம்பி. சரி பவித்ரா, நான் கிளம்புறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. என்னம்மா, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லப்பா, மெடிசன் கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்டா சரியாயிடும். என்னம்மா இது? ஒரு வயசு பொண்ணு திடீர்னு மயக்க போட்டு விழுந்தா நான் பதறி போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா சாதாரணமா சொல்ற? டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுமா. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அவங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலையாமா, அதனால மயக்கம் போட்டாங்க. வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர். எங்களை எல்லாம் பாத்துக்கிறேன்னு உன் உடம்ப பாத்துக்காம விட்டுட்டியம்மா. அப்பா, அதான் இப்போ ஒன்றும் இல்லைல்லப்பா, நீங்க வீணா கவலைப்படாதீங்க. வாங்க உள்ள போலாம். சரி பவித்ரா, நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். இந்தாங்க. என்ன தம்பி கிளம்புறேன்னு சொல்றீங்க? உள்ள வந்துட்டு போங்க. இல்லை சார், டைம் ஆயிடுச்சு, வீட்டில் தேடுவாங்க, அதான். நீங்க உள்ள போங்கப்பா, நான் சந்துருவை அனுப்பிட்டு வரேன். சரிம்மா. சரி. சந்துரு, தேங்க்ஸ். நீ மட்டும் இல்லைன்னா அப்பா ரொம்ப தவிச்சிருப்பாரு. இட்ஸ் ஓகே பவித்ரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன். பவித்ரா, அப்பா கிட்டேயும் பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்டேயும் உங்களுக்கு அனிமிக் தான், வேற எந்த இஷ்யூவும் இல்லை, ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க. சந்துரு, டாக்டர் உன்கிட்ட என்ன சொன்னாங்க? டாக்டர் என்னை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்கள் பிரதர்னு போய் சொன்னேன். அதுக்கு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் மாமாவாயிட்டீங்கன்னு சொன்னாங்க.